ஓகே, அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதியானது 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 26வது அதிகாரத்தில் இடம்பெறுகிற வசனங்கள். இங்க நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில இப்ப நான் செகண்ட் டைம் சொன்னேன் பாத்தீங்களா, அதே போலதான் கிட்டத்தட்ட நடந்திருக்கணும். ஏன்னா தாவீது ஒரு பக்கம் தூரத்துல இருக்காரு, சவுல் ஒரு பக்கம் தூரத்துல இருக்காரு. இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு உரையாடல் நடக்கிறது. என்ன உரையாடல்? தாவீது சவுலும் தாவீதும் ஒரு பெரிய பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. சவுல் எப்ப பார்த்தாலும் தாவீதை பகைத்து எப்படா தாவீதை கொலை செய்யலாம் சொல்லி விரட்டிக்கிட்டே இருக்கிறான். தாவீதும் நாம் தீமையோடு எதிர்த்து நிற்க கூடாது என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறார். 24ஆம் அதிகாரத்திலே இதே போன்ற ஒரு நிகழ்வு அங்கும் நடைபெறுவதை பார்க்க முடியும். அங்கே சவுல் 3000 பேரை கூட்டுக்கிட்டு தாவீதை விரட்டி வந்துகிட்டு இருப்பாரு. அப்போ சவுலுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துருது. ஓகே, காலை கடன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற ஒரு நிலை. ஆகவே அவர் ஒரு குகை பக்கமாக, ஒரு கெபி பக்கமாக ஒதுங்குகிறார். அவர் ஒதுங்கிறதுக்கு பின்னாடி தாவீதும் தாவீதுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ தாவீதுடைய ஆட்கள் என்ன சொல்லுகிறாங்க? தாவீதை பார்த்து, தாவீதே, ஆண்டவர் உனக்கு சொன்னார் அல்லவா, உன் எதிரியை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, பார் சவுல் இப்பொழுது நம்முடைய வட்டத்தில் வந்திருக்கிறான், போட்டு தள்ளிடலாம், கமான் என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார்? நோ, தேவன் அபிஷேகம் பண்ணின ராஜாவாக தெரிந்து கொண்ட சவுலை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். அவன் என்னை கொலை செய்வதற்கு விரட்டி கொண்டே இருக்கிறான், பரவாயில்லை, ஆனால் நான் அந்த ஒரு தீங்கை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சவுலுக்கு பின்னாக சென்று அவனுடைய சால்வை, பெரிய சால்வை போத்திருக்கார், அந்த சால்வையினுடைய ஒரு ஓரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறார். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தாவீது சவுல்கிட்ட பேசுகிறார். என் ஆண்டவனாகிய சவுலே, ராஜாவாகிய சவுலே, இன்று தேவன் உன்னை என் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். நான் நினைத்திருந்தா பின்னாடி நேரம் உன்னை குத்தி இருக்கலாம், ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. நீ ஏன் என்னை பகைக்கிறாய், என்னை வெறுக்கிறாய்? நான் உனக்கு எதிராக இருக்கிறேன் என்று யாரோ உனக்கு சொன்னதை நம்பிக்கிட்டு என்னை விரட்டிட்டே இருக்கிறையே ஏன் சொல்லி 24வது அதிகாரத்துல பேசுகின்ற ஒரு நிகழ்வு வருகிறது. கடைசியிலே, நான் இனி உன்னை பகைக்க மாட்டேன், நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நீ தைரியமாக இருக்கலாம், நான் உன்னை இனிமே கொலை செய்ய உன்னை தேட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறான். பின்பு நீயும் ஒரு நாள் நிச்சயமாய் ராஜாவாக வருவாய் எனக்கு பின்பு, அப்பொழுது என் சந்ததியை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, நீயே கொலை பண்ணக்கூடாது என்று ஒரு சத்தியம் வாங்கி கொண்டு அவருடைய சந்திப்பு முடிவடைகிறது. இப்படி முடிவடைஞ்ச நிலையில அடுத்த அதிகாரம் 25வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஒரு சந்திப்பு நடைபெறுகிறது. அங்கே நாபால் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். நாபால் என்ற ஒரு மனிதன் தாவீது அவனுடைய உடைமைகள்லாம் பாதுகாத்து பல சேவைகளை செஞ்சிருக்கிறார். இப்பொழுது தாவீதுக்கு காடுகளிலும் மேடுகளிலும் திரிகிறார், உணவு கிடையாது, தங்குறதுக்கு சரியான இடம் கிடையாது. ஆகவே நாபால் ஒரு வசதியான ஒரு மனுஷன், அவனுக்கிட்ட போய் கொஞ்சம் உணவு வாங்கிட்டு வான்னு தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிறார். ஆனால் அந்த நாபால் என்ன செய்கிறான்? தாவீதை துச்சமாக பேசி திருப்பி அனுப்பிச்சு விடுகிறார். தாவீதுக்கு கோபம் வருகிறது. ஓகே, கமான், கெட் அப், கெட் ரெடி எவ்ரிஒன், நாம் புறப்பட்டு போய் அவனும் அவனுக்குரிய எல்லா ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாத்தையும் வெட்டி போடுவோம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? கிளப்புகிறான். கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் பொழுது நாபாலுடைய வேலைக்காரர்கள் நாபாலின் மனைவியாகிய அபிகாயில்கிட்ட பேசுறாங்க. நம்முடைய எஜமான் தாவீதின் ஆட்களை ஒருவாதி மரியாதை இல்லாம தரைக்குறைவா பேசிட்டாங்க. இப்படி பேசுறது நிமித்தம் தாவீதுக்கு இந்த செய்தி போகும், தாவீதுக்கு கோபம் வந்துச்சுன்னா நம்ம யாரும் தாங்க மாட்டோம், எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி நாபாலுடைய மனைவி அபிகாயில்கிட்ட சொல்றாங்க. உடனே அபிகாயில் என்ன செய்யறாங்க? அப்படியா சமாச்சாரம், ஐயோ அது ரொம்ப பெரிய தப்பாச்சுன்னு சொல்லிட்டு உடனே வேக வேகமா ரெடி பண்ணி சமையல் பண்ணி தேவையான உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு தாவீது இருக்கிற திசைக்கு நேராக எதிர்கொண்டு போகிறாள். போகிற வழியிலே தாவீதும் வருகிறார். தாவீதை சந்தித்து, அபிகாயில், இந்த குற்றம் என் மீது சுமரட்டும், என்னை மன்னியுங்கள், என் கணவன் செய்த தவறுக்காக என்னை மன்னித்து விடுங்கள், எனக்காக அவனுக்கு இரக்கம் காட்டுங்கள். அவன் பொல்லாத மனுஷன் தான், எனக்கு தெரியும், அவன் மோசமானவன் தான், எனக்கு தெரியும், அவன் பேலியாளின் மகன் தான், எனக்கு தெரியும், ஆனால் உம்முடைய கரத்தினால் அவனை உதவி செய்யாதீங்க, அந்த பழி உங்களுக்கு எதுக்கு? நான் அவனை பாதுகாக்க வரவில்லை,
ஆனால் உங்கள் மீது ஒரு பலி சுமத்தப்படக்கூடாது என்பதற்காக வருகிறேன் என்று சொல்லி அபிகாயில் தாவீதோட பட்சமாய் பேசுகிறாள். அப்படி பேசும் பொழுது தாவீது அபிகாயிலுடைய வார்த்தையை கேட்டு, தேவனே உன்னை இப்படி எனக்கு முன்பாக அனுப்பினார், என் கரத்தினால் உன் கணவன் மரிப்பதை தேவன் அனுமதிக்கவில்லை என்று சொல்லி திரும்பி வந்து விடுகிறான். அது 25வது அதிகாரத்தில் வாசிக்கிற சம்பவம். 24ஆம் அதிகாரத்திலே தனக்கு எதிராக இருக்கின்ற, காலமெல்லாம் பகையாய் இருக்கின்ற சவுல் தான் கொலை செய்யக்கூடிய வட்டத்தில் கிடைத்தும் கொலை செய்யவில்லை. 25வது அதிகாரத்திலே கோபப்பட்டு ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு போகிறார். போற வழியிலே மாற்றம் கண்டு மீண்டும் திரும்பி வந்து விடுகிறார். இந்த நிலையில் தான் இப்போ 26வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிற சம்பவம் நடைபெறுகிறது. அங்கே என்ன நடக்கிறது? 24ஆம் அதிகாரத்தில் சவுல் சொன்னார், இனிமேல் நான் உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னை பகைக்க மாட்டேன், உன் மீது கோபப்பட மாட்டேன். என் மகனே தாவீதே, நீ திரும்பி வா என்று சொன்னவன் தான் சொன்ன வாக்குறுதிகளை மறந்து போனான். தான் கொடுத்த வாக்குறுதியை மறந்து போனான். மீண்டும் தாவீதை கொலை செய்வதற்காக புறப்பட்டு வருகிறான். அதுதான் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தனியாளாக அல்ல, தன்னோடு 3000 படை வீரர்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். 3000 பேரை கூப்பிட்டு என்ன செய்யறான்? தாவீதை தேடி மீண்டும் அவன் வருகிறான். இப்படி வர்ற நிலையில நாம் வாசித்த இந்த சம்பவம் நடைபெறுகிறது. சவுலும் சவுலை சார்ந்த எல்லாம் தூங்கிடுறாங்க. தாவீது வந்து பார்க்கிறார். கூட இருக்கிற அபிஷாய் கொலை பண்ணலான்னு சொல்றாரு. ஆனால் தாவீது நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஈட்டியும் செம்பை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. மறுபடியும் பேசுகிறார்கள். இப்பொழுது சவுல் மீண்டும், நான் பாவம் செய்தேன், என்னை மன்னித்து விடு, நான் முட்டாள்தனமாய் அறிவீனமாய் நான் உன்னை மீண்டும் வெறுத்து உன்னை கொலை செய்ய நான் தேடி வந்தேன், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி வருகிற வரிசையில் தான் நம்முடைய தியானத்திற்கான இந்த குறிப்பிட்ட வேத வசனம் இடம்பெறுகிறது. வசனம் 25 நாம் வாசிக்கின்றோம். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய் என்றான். இந்த நாள் 2025வது ஆண்டின் முதல் நாளாக இருக்கிற நிலையிலே வழக்கமாக அனைவருமே ஒரு வாக்குத்தத்தம் வேண்டும், ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற உங்களுடைய எதிர்பார்ப்பு தவறு இல்லை. அந்த தவறு ஏமாற்றப்பட முடியாத நிலையிலே உங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்தை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆக இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எந்த நிலையிலே இந்த சவுல் தாவீதை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவனால் சொல்ல முடிகிறது? தாவீது அரண்மனையிலே சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே சவுல் தாவீதை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறானா? இல்லை. உணவு இல்லை, தங்க இடமில்லை. 25ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம், அவனுடைய மனைவியை சவுல் வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிட்டான். இப்படி தாவீது தன் வாழ்விலே மிகவும் பள்ளமான நேரம், எல்லாவற்றையும் இழந்த ஒரு தருணம், உணவுக்காக நாபேலிட்ட ஆட்களை அனுப்பி அவன் இல்லை என்று சொல்லி வந்த தருணம். இப்படிப்பட்ட தருணத்திலே தான் தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிற வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். வழக்கமாக நம்முடைய இயல்பு வாழ்விலே யாரை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இயல்பாக சொல்வதுண்டு? நல்ல பணம் இருக்கிறது, நல்ல வசதி இருக்கிறது, வீடு இருக்குது, கார் இருக்குது, பேங்க்ல போதிய பேலன்ஸ் இருக்கிறது. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து தான் நீ ஆசீர்வாதமா இருக்க, உனக்கு என்னப்பா அப்படி என்று சொல்வதுண்டு. ஆனால் இங்கே தாவீதுட்ட ஒண்ணுமே கிடையாது. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு கேள்விக்குறி. தன்னுடைய ஒரே மனைவியையும் இன்னொருத்தனுக்கு கட்டி வச்சு விட்டா அவள். காரணம், சவுல் தான் மாமனார். இப்படி எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற நிலையிலே தாவீதை பார்த்து சவுல் கூறின வார்த்தை தான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படி என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் தாவீதுடைய சவுலுடைய பார்வையிலே எந்த ஒரு நிலை தாவீதை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காண்பிக்கிறது என்று கேட்டால், தாவீதிடத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் தாவீதோடு
இருந்தார். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கின்ற நிலையிலே அவனுடைய வெளிப்படையான வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் இருந்தது, தினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வீட்டுக்கு எதிரே இருந்த லாசருவுக்கு ஒன்றுமே இல்லை. ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே சாப்பிட்டு போடுகிற இலையில் இருக்கின்ற சில பருக்கைகள் கிடைக்குமா என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை. தேவனுடைய பார்வையிலே யார் ஆஸ்வதிக்கப்பட்டவன்? இந்த லாசரு தான் ஆஸ்வதிக்கப்பட்டவன், ஐஸ்வர்யவான் அல்ல. இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் என்று மனிதனுடைய கணக்கின்படி பார்க்கின்ற எதுவுமே ஆசீர்வாதம் அல்ல. சவுலின் பார்வையிலே தாவீதுக்கு அரண்மனை இல்லை, சிம்மாசனம் இல்லை, வீடு இல்லை, மனைவி இல்லை, குழந்தைகளும் இல்லை, எதுவுமே இல்லை. தன்னோடு இருக்கக்கூடிய கொஞ்சம் பலவீனமான வீரர்களை தவிர. இப்படிப்பட்ட நிலையில்தான் தாவீதை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகின்ற நிலை எது வருகிறது? சவுலிடத்தில் இருந்த பல விஷயங்கள் தாவீதிடத்தில் இல்லை. இருப்பினும் சவுலிடத்தில் இல்லாத ஒன்று தாவீதிடத்தில் இருக்கிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12-18 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என உங்களுக்கு தெரியும். சவுலுக்கு நன்றாக தெரிந்தது, கடவுள் என்னோடு இல்லை, ஆனால் தாவீதோடு இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்திருந்தான். என்னோடு ஆண்டவர் இல்லை, ஆனால் தாவீதோடு இருக்கிறார். ஆக இந்த உலகத்திலே உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை என்பது நல்ல வீடு வாசல் எல்லாம் இருந்தாதான் ஆசீர்வாதம் அப்படி என்ற அர்த்தம் அல்ல. அதற்காக அவைகள் இருக்கக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. கவனிக்கணும், வீடு வாசல் வருமானம் பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. எல்லாமே இருக்கிறது தப்பு கிடையாது, அதற்காக உழைப்பது தப்பு கிடையாது. ஆனால் அவைகளெல்லாம் வைத்துவிட்டு ஆண்டவர் ஒரு மனிதனோடு இல்லை என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. சவுலுக்கு தெரிகிறது, கர்த்தர் என்னோடு இல்லை, தாவீதோடு இருக்கிறார். ஆகவே தாவீதை பார்த்து சவுல் எப்போதும் பயந்து கொண்டே இருந்தான். பயந்து கொண்டே இருப்பது மட்டுமல்ல, அவன் மீது பொறாமைப்படுகிறவனாகவே இருக்கின்றான். காலமெல்லாம் அவன் மீது பொறாமைப்படுகிறவனாக இருக்கிறான், கோபப்படுகிறவனாகவே இருக்கிறான். எதனால்? எப்பொழுது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது? 18ஆவது அதிகாரத்தில் நான் வாசிக்க முடியும். தாவீது தன் செய்கையிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். காரணம், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், சவுலோடு கர்த்தர் இல்லை. இப்படி இந்த சவுலுக்கு தாவீதின் மீது என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுன்னு கேட்டா, அவரே சொல்லாம ஒரு பாட்டை பாடிட்டாங்க. என்ன பாட்டு? தாவீது தெருவில் வரும்போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 பாட்டு பாடிட்டார். அதை கேட்டு சவுல் என்ன செஞ்சிட்டாரு? என்னடா நம்ம இவ்வளவு புகழ்மிக்க ஒருத்தன், நம்மளை பார்த்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி அவனை புகழ்ந்து பாடுறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன வருகிறது? சவுலுக்கு தாவீதின் மீது வெறுப்பு, கோபம், பொறாமை வருகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நடைமுறை வாழ்வு மகிழ்ச்சிகரமான இருக்க வேண்டுமே ஆனால் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவிலே காரியங்களை அளக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்மை பேலன்ஸ் பண்ணும்படி நிறைய விஷயத்தை செய்கிறார். அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். இந்த வேதாகம தேவன் கவனிங்க, இந்த விரல் எதுவுமே ஒரே மாதிரி கிடையாது. இந்த விரல் கையில, இந்த கையில என் கையில தான் இருக்குது. இந்த கையில் இருக்கிற அந்த 5 விரலும் ஒரே மாதிரி அல்ல. ஆனால் ஒவ்வொரு விரலுமே முக்கியம். ஒவ்வொன்றுமே என் விரல் தான். இந்த விரலுக்கு வலிச்சா இந்த விரலுக்கு வலிக்கும், இந்த விரலுக்கு அடிபட்டா இந்த விரலுக்கு பதறும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலையிலே ஆண்டவர் இந்த பூமியிலே நடத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள எப்பயுமே பொறாமை என்ற ஒன்று எப்போது வந்துவிடவே கூடாது. அவனவனுக்கு ஆண்டவர் என்ன அளவு வளர்க்கிறாரோ அது எனக்கு போதும் என்று இருக்க வேண்டும். சாலமோனுடைய ஜெபம் என்ன? சாலமோனுடைய ஜெபம் என்னவென்று நாம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 8-9 வசனங்கள். 30ஆம் அதிகாரம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீர் எனக்கு அனுமதியாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைவதினால் உம்மை மறுதலித்து கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லி நான் உம்மை சொல்லாத படிக்கும். நான் தரித்திரப்படுவதினால் திருடி
தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாத பிடிக்கும். பியூட்டிஃபுல் பிரேயர், பியூட்டிஃபுல் பிரேயர். என்னைக்காலும் நம்முடைய இந்த ஜெபத்தை சாலமோன் மாதிரி நம்மளால் ஜெபிக்க முடிகிறதா? ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன கொடுக்குன்னு நினைச்சுக்கிறீங்களோ கொடுங்க, போதும். எனக்கு அளந்து கொடுங்க, நான் என்னால் என்ன ஹேண்டில் பண்ண முடியுமோ அதை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். எத்தனை அற்புதமான ஜெபம்! இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய ஜெபத்தின் ஒரு சிறந்த சாரம், ஆண்டவரே, உமக்கு சித்தம் எதுவோ அதை எனக்கு கொடுங்க. மற்றவர்களை பார்த்து, மற்ற சக தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து எனக்கு அது இல்லை, இது இல்லை, அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணுன்ற எண்ணம் நமக்குள் எப்போதுமே வர வேண்டாம், எப்போதுமே வர வேண்டாம். ஆண்டவரே, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ தீர்மானம் பண்ணிருக்கிறீங்களோ அப்படி நான் இருந்தா போதும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலையில் அற்புதமான காரியங்களை செய்கிறார். ஓகே, பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, பல விஷயங்களை ஆண்டவர் அற்புதமா பேலன்ஸ் பண்றதை பார்க்க முடியும். ஓகே, கருப்பா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சகப்பா பொண்ணை கொடுப்பார். உடனே நம்ம யோசிக்க கூடாது, அவன் இவ்வளவு கருப்பா இருக்கான், பொண்ணு இப்படி வெள்ளை வெள்ளைன்னு கட்டிருக்கிறானே நினைக்க கூடாது. ஆண்டவர் பேலன்ஸ் பண்றார். ஓகே, படிச்ச மாப்பிள்ளைக்கு சம்டைம்ஸ் படிக்காத பொண்ணு கிடைப்பாங்க, அது படிச்ச பொண்ணுக்கு படிக்காத மாப்பிள்ளை. ஆண்டவர் பேலன்ஸ் பண்றாரு. ஸோ இதை பார்த்து நம்ம என்ன செஞ்சு திருப்தி பெற்றுக்கணும், சந்தோஷம் அடைஞ்சுக்கிறணும். ஆண்டவரே, என்னுடைய கொஞ்சம் படிப்புக்கு இப்படி நல்ல ஒரு அருமையான படித்த பொண்ணை கொடுத்துருக்குறீங்களே. அதே போல் மனைவி கணவனை பார்த்து, ஆண்டவரே, நான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தாலும் எனக்கு ஒரு ஓரளவுக்கு வசதியான ஒரு கணவனை கொடுத்துருக்குறீங்களே, உமக்கு நன்றி. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆள்கிறார். அவருடைய ஆளுகையை மீறி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே வருவது கிடையாது. சாலமோனுடைய ஜெபம், ஆண்டவரே, நான் பூரணமும் அடைய வேண்டாம், தரித்திரமும் அடைய வேண்டாம், எனக்கு நீ அளந்து கொடுங்க. என்ன இருந்தா நான் கரெக்டா உங்களுடைய பிள்ளையா வாழ்வேனோ அந்த வழக்கு எனக்கு போதும். நீர் என்னை அதிகமாய் கொடுப்பதினால் பெருமைப்பட்டு, கடவுள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, இப்ப என்ன அவசரம் என்று நான் உம்மை மறுதலிக்கிறவனாய் இல்லாத பிடிக்கும். நான் தரித்திரம் அடைவதனால் திருடி உமது நாமத்துக்கு தூஷணம் வராத படிக்கு எனக்கு அளந்து கொடுங்க. சவுலின் ஜெபம் அந்த ஜெபமாக இல்லை. அதனால நேத்து வந்த தாவீதுக்கு 10,000 பாடுறாங்க, நான் எவ்வளவு வருஷமா ராஜாவா இருக்கிறேன், எனக்கு 1000 பாடுறாங்களே, அது எப்படி? நோ நோ, பரவாயில்ல, பாடிட்டு போறாங்க, அதனால என்ன, இருந்துட்டு போகட்டுமே. சவுல் ஆண்டவரை தன் வாழ்வில் பிரதானமாக பார்த்து தனக்கு கொடுக்கப்பட்ட எண்ணற்ற ஆசீர்வாதங்களை மறந்துவிட்டு, தாவீதுக்கல்லவா, நேற்று வந்த தாவீதுக்கல்லவா இப்படிப்பட்ட புகழ் பாடுகிறார்கள் என்று சொல்லி காலமெல்லாம் தாவீதை பகைக்க ஆரம்பிக்கிறான், விரட்ட ஆரம்பிக்கின்றான். முடிவிலே பரிதாபமான ஒரு மரணத்தை அவன் சந்திப்பது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக அமையட்டும். நம்முடைய ஜெபம் அமையட்டும். ஆண்டவரே, நான் யாரை பார்த்து நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நான் யாரை பார்த்து என்னை அளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நீர் எவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறீர், அந்த இரக்கத்தை பார்த்து உமக்குள் நான் மகிழ்ந்திருக்கக்கூடிய என் இதயத்திலே மன நிறைவு என்ற ஆசீர்வாதத்தை தாரும் என்பது நம்முடைய ஜெபமாக அமையட்டும் இந்த புதிய வருஷத்திலே. இப்பொழுது இந்த தாவீதை சவுல் பகைக்கிறான், விரட்டுகிறான், எப்படா வாய்ப்பு கிடைக்கும் கொலை செய்யலான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறான். இப்படி தேடிட்டே இருக்கிற நிலையில தாவீதுடைய இதயமும் எத்தனையோ நிலையிலே சோர்ந்து போகிறது, எத்தனையோ நிலையில் துவண்டு போகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே தாவீதுக்கும் அல்லது தாவீதை போன்ற நிலையிலே நீங்களும் நானும் காரணமில்லாமல் ஒருவரால் பகைக்கப்படும் போது, காரணமில்லாத நிலையிலே நீங்களும் நானும் ஒருவனால் வெறுக்கப்படும் பொழுது, ஆண்டவர் நமக்கு தருகின்ற நம்பிக்கையின் செய்தி என்ன? காரணம் இல்லாம என்னை பாய்க்கிறான், காரணம் இல்லாம என்னை வெறுக்கிறான், காரணம் இல்லாம நல்லது செஞ்சாலும் எனக்கு கெட்டது பண்றான் அப்படின்னு நினைச்சு நம்ம சோர்ந்து போகணும்னு அவசியமே கிடையாது. காரணம், இந்த சவுல் தாவீதை வெறுப்பதற்கு பின்பதாக தேவன் ஆளுகை செய்கிறவராகவே வேதத்திலே பார்க்கிறோம். வாசியுங்கள். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கவும். 1 சாமுவேல் 18:10-11 வசனங்கள். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மீது இறங்கினது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், கவனிக்கணும். அவனுடைய பிள்ளைங்க நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கின்ற ஒரு இயல்பான பிரச்சனை, எதிர்பாராத வெறுப்புகள், எதிர்பாராத கோபம், எதிர்பாராத
பழி சொற்கள், எதிர்பாராத பகை, ஒண்ணுமே புரியாது. ஏன் 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 இப்படி? நல்லதுதான் செஞ்சேன், எனக்கு ஏன் தீமை? நல்லது மட்டும் தான் நான் நினைச்சேன், எனக்கு ஏன் இப்படி பேரு? நம்முடைய அதே கதறல் தான் தாவீதுக்கும் இருந்தது. ஆனால் தாவீதுக்கும் நமக்கும் ஆண்டவர் தருகிற நம்பிக்கையின் செய்தி என்ன? 10வது வசனம், தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மீது இறங்கிற்று. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மீது இறங்கினபடியினால் தான் எப்படா தாவீதை கொலை பண்ணலான்ற எண்ணம் அவருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிக்கொண்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? It was not Saul, but it was God who allowed Saul to hate David. தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று அன்று சீமேயிக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தது போல இப்பொழுது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சவுலுடைய இதயத்திலே ஆண்டவர் ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். சவுலுடைய இதயத்திலே ஆண்டவர் அவர் அனுப்பிச்ச ஒரு பொல்லாத ஆவியை அவனை கலங்க பண்றதுனாலதான் அவன் கையில ஈட்டி இருக்கிறது. தாவீதின் கையிலே சுரமண்டலம் இருக்கிறது, இவன் கையில என்ன இருக்குது? ஈட்டி இருக்கிறது. சவுலின் கரத்திலே கடப்பாறை இருக்கிறது, தாவீதின் கரத்திலோ இசைக்கருவி இருக்கிறது. ஓகே, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், சவுலோடு கர்த்தர் இல்ல, கடப்பாறை தான் அவன்கிட்ட கூட இருக்குது. கடைசி வரைக்கும் கடப்பாறை அவன் கூட இருந்ததை பார்க்க முடியும். நம்ம வாசி 26வது கடப்பாறையை விட்டு தான் பக்கத்தில் வச்சுட்டு படுத்திருக்கிறார். கர்த்தரை பக்கத்தில் வச்சு படுக்காம கடப்பாறையை குத்தி வச்சுட்டு படுத்திருக்கிறான். கடப்பாறை பாதுகாக்குமா? பாதுகாக்காது. எல்லாத்துக்கும் தூக்கத்தை கொடுத்துட்டார். 3000 பேருக்கு நடுவில் தான் சவுல் படுத்திருக்கிறார். ரதம் இருக்கு, ரதத்து பக்கத்தில் சவுல் படுக்கிறார். சுத்தியில நினைச்சிருக்கிறான். 3000 பேர் ரவுண்டா படுத்துட்டே போறாங்க. 3 பேர், 7 பேர், 10 பேர், 15 பேர் ரவுண்டா படுத்துட்டே போறாங்க. 3000 பேர் படுத்திருக்காங்க, நடுவில் சவுல் படுத்திருக்கிறார். பட் ஆண்டவர் என்ன செஞ்சார்? எல்லாத்துக்கும் தூக்கம் கொடுத்துட்டார். எல்லாத்துக்கும் அயர்ந்த நித்திரையை கொடுத்துட்டார். ஓகே, எல்லாருக்கும் தூக்கம். சவுலுடைய வாழ்விலே, தாவீதுடைய வாழ்விலே, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கையின் செய்தி, ஆறுதலின் செய்தி என்ன? இட்ஸ் God who is in control even when our friends turn to become our enemies. நம்முடைய நண்பர்களும் நமக்கு எதிரிகளாக மாறுகின்ற தருணம், நம்முடைய உறவினர்களும் நமக்கு பகைகளாக மாறுகின்ற தருணம், நாம் நம்பி நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களும் நமக்கு தீமை செய்கிற தருணங்கள் வரும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர்களை மட்டும் பார்த்து நம்ம தோல்வி என்ற ஒரு எண்ணத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சவுலிடத்தில் தேவன் அனுப்பின பொல்லாத ஆவியை அவனை கலங்க பண்ணினபடியினால் கையில ஈட்டியை வைத்துக் கொண்டு 2 முறை முயற்சி செய்கிறான். 2 முறை தாவீத செவத்தோட செவரா குத்துறதுக்காக எரியிறான். பட் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீது தப்பும்படி கிருபை செய்கிறார். தாவீது தப்பும்படி கிருபை செய்கிறார் என்பது ஆண்டவர் குறிப்பிட்ட தருணம் என்று ஒன்று வராம ஆணுடைய பிள்ளைகளாகி நமக்கு எப்பொழுதுமே முடிவு வரப்போவது இல்லை. ஓகே, மேபி இட் குவிக்லி டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே சவுலை பற்றி நாம் வாசிக்கும் போது அவன் தீர்க்க தரிசனம் உரைச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். ஓகே, தட்ஸ் லிட்டில் பிட் a very tricky thing to understand. சவுலோட தேவன் இல்லை, தாவீதோட தான் இருக்காரு. அப்புறம் எப்படி சவுல் இங்கே தீர்க்க தரிசனம் உரைச்சிக்கிட்டு இருக்கிறான்? அகெயின் இட் இஸ் an understanding. சவுல் என்னதான் கொடூரமானவனா இருந்தாலும், என்னதான் தாவீதை வெறுக்கிறவனா இருந்தாலும், தாவீதை கொலை செய்யணும் என்னென்ற உடையவனாய் இருந்தாலும் அவனும் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு இருக்கான்ற பொழுது என்ன சொல்ல வருகிறது? தேவன் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆளுகையின் கீழ் தான் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஆளுகைக்கு வெளியிலே அல்ல என்பதை அறிய வரும் பொழுது நம்முடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்விலே நாம் துன்பங்களையும் துக்கங்களையும் ஏமாற்றங்களையும் அனுபவிக்கும் பொழுது நம்ம ஆண்டவரைத்தான் பார்க்கணும். சம்பந்தப்பட்ட மனிதர்களை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஒரு முறைக்கு 2 முறை தாவீதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது சவுலை கொலை செய்வதற்கு. ஆனால் தாவீது சவுலை கொலை செய்யவில்லை. காரணம், சவுலை தாவீது தன் எதிரியாக பார்க்கவே இல்லை. சவுலை தாவீது தன் எதிரியாக பார்க்காதபடினால்தான் 1 முறைக்கு 2 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுதும் தேவன் அபிஷேகித்தவரை நான் என் கையை போட மாட்டேன் என்று சொல்லி தாவீது ஒதுங்கி போகின்ற ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
24ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஆனால் அதில் அவன் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மறந்துட்டான். அடுத்து 26ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அதே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அப்படின்னு என்ன சொல்ல வருது கவனிக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு தடவை வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா அப்படியே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லைன்னா பரலோகத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. பரலோகமாகவே இருக்காது, போர் அடிச்சிடும் பரலோகம். இந்த உலகத்தில் நம்ம உபத்திரவப்படுகிற ஒவ்வொரு காரியமும் என்ன சொல்லுகிறது? இந்த உபத்திரவமே இல்லாத ஒரு உன்னதமான பரலோகத்துக்கு தேவன் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. சவுலோடு கூட இருக்கிற 3000 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்த பிரச்சனை, அதே பிரச்சனை மீண்டும் வருகிறது. ஏற்கனவே வந்த போராட்டம் மீண்டும் வருகிறது. என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்திலே எல்லாமே எல்லாத்துக்கும் அவ்வளோதான் முடிவு அப்படின்றதல்ல. வரும் போகும், வரும் போகும், வரும் போகும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மாறாத ஒன்று என்ன? தேவன் அவருடைய பிள்ளைகளோடு எப்போதும் இருப்பார், எல்லா இடத்திலும் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தாவீதோடு தேவன் எல்லா இடத்திலும் இருந்தார், எல்லா இடத்திலும் இருந்தார். ஸோ இதுவரைக்கும் நம்ம த ஃபர்ஸ்ட் பர்சன் சவுலை பற்றி பேசணும். Because he was the one who blessed David. தாவீதை ஆசீர்வதிக்கிற ஒரு நிலையில் அவன் இருந்தான். The blesser. Okay, the person who blesses someone is called the blesser. BLESSER. Okay, the blesser. அடுத்து இப்ப தாவீதை பத்தி சுருக்கமா யோசிக்கலாம். The blessed, ஆசீர்வதிக்கப்பட்ட தாவீதை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிற செய்தி என்ன இங்கே? ஓகே, இவ்வளவு நாள் ஓடிட்டே இருந்தார் தாவீது. கவனிக்கணும், இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டே இருந்தார். பட் 26ஆவது அதிகாரம் வரும் பொழுது ஓடவில்லை. சவுல் வந்திருக்கிறான், பாளையம் போட்டிருக்கிறான், தன்னை கொலை செய்வதற்காக தான் வந்திருக்கிறான் என்ற செய்தி வரும் பொழுது தாவீது இந்த முறை ஓடவில்லை. இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பார்த்தலாம், நேரில் போய் மீட் பண்ணிடலாம். ஓகே, என்ன பிரச்சனை? என்னப்பா பிரச்சனை? என்னப்பா போராட்டம்? என்ன ஆச்சு? நான் உனக்கு என்ன பண்ண? ஏன் இப்படி சந்தோஷம் கிடைத்து, ஏன் சந்தோஷம் கிடைத்து கூட 3000 பேரை கூட்டி அலைஞ்சுக்கிட்டு காடு மேடு சுத்திட்டு இருக்கிறீங்க? என்னப்பா பிரச்சனை? ஓகே, போய் சந்திக்கலாம் அப்படின்ட்டு என்ன செய்கிறார்? இந்த முறை தாவீது ஓடவில்லை, மாறாக சவுலை சந்திப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஓகே, இது என்ன சொல்லுகிறது? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. எல்லா நேரத்திலையும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. சில நேரத்தில் நம்முடைய எதிரிகளை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏப்பா என்னப்பா பிரச்சனை? எதனால அப்படி இருக்கிற? ஓகே, ஹவ் ஐ கேன் ஹெல்ப் யூ? நான் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? ஏன் நீ என்னை பகைக்கிறாய்? நீ ஏன் என்னை வெறுக்கிறாய்? நான் உனக்கு என்னப்பா அப்படி பண்ணேன்? எதாவது சொல்லு, நான் என்னை மாற்றிக்கிறேன். எதனா சொல்லு, எனக்கே தெரியாமல் ஏதாவது பண்ணியிருந்தா இல்லை பேசியிருந்தா கூட எனக்கு சொல்லு, நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்ற நிலையில் தாவீது இந்த முறை ஓடவில்லை. தாவீது சவுலை சந்திப்பதற்காக அவர் ஆயத்தப்படுகிறார். வருகிறார்கள், பாளையத்துக்கு வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல 3000 பேர் சுத்தியில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ரவுண்டா இருக்கிறாங்க. எத்தனை ரவுண்டை கிராஸ் பண்ணி தாவீது சவுலுக்கிட்ட போனாரோ தெரியல. ஓகே, கடப்பாறை நின்றுக்கிட்டு இருக்குது. ஓகே, கர்த்தர் கூட நிற்கல, கடப்பாறை தான் நின்றுக்கிட்டு இருக்கு, படுத்திருக்கிறார். அரண்மனையில் இருந்தாலும் கடப்பாறை, காட்டுக்கு வந்தாலும் கடப்பாறை, கடைசியாக ஒரு யுத்தத்துக்கு போறார், அப்பயும் கடப்பாறை தூக்கிட்டு தான் போனார். கர்த்தரை கூட கூட்டி போகவே இல்லை, கடப்பாறையில தான் தன் நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தார். அந்த கடைசி வரைக்கும் அது ஹெல்ப் பண்ணவே கிடையாது. கடைசி வரைக்கும் ஒரு தவளையை கூட குத்துறதுக்கு அது பிரயோஜனப்படலை. ஓகே, தாவீது இந்த முறை சவுலை சந்திக்க புறப்பட்டு வருகிறார். சவுலை சந்திக்க புறப்பட்டு வந்த நிலையிலே எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அயர்ந்த நித்திரை. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த நித்திரை ஆச்சே. ஓகே, ஆண்டவர் கொடுத்த நித்திரை, எல்லாம் அயர்ந்த நித்திரை. அப்ப அபிஷை தன்னோடு கூட வந்த அபிஷை என்ன சொல்லுகிறார்? ராஜாவே, சிறந்த வாய்ப்பு, உனக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்க வெட்ட மாட்டேன்றீங்க. போன முறை வாய்ப்பு கிடைச்சது, போய் ஆளை போட சொன்னா சால்வையில ஓரத்துல ஒரு கார்னர் அறுத்துட்டு வந்து அதுக்கே அவர் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு தாவீதுக்கு. நம்ம வாசிக்கிறோம், சால்வைய ஓரத்துல கட் பண்ணிட்டு வந்ததே, ஐயோ இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு புலம்பிட்டு இருந்தார். அதனால அபிஷா என்ன சொல்றார்? நோ, இந்த முறை நீங்கள்ல, நான் போட்டு தள்ளுறேன்.
ஓகே, பட் ஒரு பர்மிஷன், சும்மா தலையை மட்டும் ஆட்டுங்க. ஓகே, ஊன்னு சொன்னா போதும். ஒரே குத்து தான், 2 குத்துலாம் இல்லை, ஒரே குத்து தான். ஒரே குத்துலேயே காலி பண்ணிடுவேன். 2 குத்தெல்லாம் குத்த முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒரே குத்துலேயே நான் போட்டு தள்ளிடுறேன். நீங்கள் தான் ஒன்றும் செய்ய மாட்டீங்க, எனக்கு நான் செய்கிறேன், I'll do it. ஓகே, என்னதான் அபிஷாய் போட்டாலும் பழி யார் மேலே வரும்? தாவீது கொன்றான் தான் வரும். தாவீது என்ன செத்த பாம்பு அடிக்கிறாளா? தூங்கிட்டு இருக்கணும் குத்த வர்ற ஆளா? தாவீது அவ்வளோ கோலையா? அத்தனை அடி உயரமுள்ள கோலியாத்தை நேருக்கு நேரம் நின்று அவன் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு கேடயத்தை எடுத்துட்டு வரும்போது சின்ன கல்லை வச்சு தூக்கி துவம்சம் பண்ண டேவிட்டுக்கிட்ட போயிட்டு தூங்கிட்டு இருக்கணும், போயிட்டு குத்த சொன்னா குத்துவாரா டேவிட்டு? அவ்வளோ கோலையா டேவிட்டு? அன்புக்குரியவர்களே, நம்முடைய நடைமுறை வாழ்விலே நமக்கு கரேஜ் வேணும். சம்டைம்ஸ் நம்ம எதிரிகள்கிட்ட பேசுவதற்கு, அல்லது நம்மை பகைக்கிறவங்கள்ட்ட பேசுவதற்கு, அல்லது நமக்கு துரோகமாய் நிற்கக்கூடியவர்களுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி கோழைத்தனமாக நம்ம எதையுமே செய்யக்கூடாது. we should be willing to sit and talk, ask for reason. நம்மள்ட்ட கோழைத்தனம் வரக்கூடாது. இந்த 2025 நமக்கு யாருமே பேக் பைட்டிங் பண்ணவே கூடாதுன்னு முடிவெடுப்போம். தைரியமா போய் பேசுவோம். எதுக்கு நம்ம பயப்படணும்? நம்ம பக்கம் நீதி இருந்தால் எதுக்கு நம்ம பயப்படணும்? ரைட்? தைரியமா போய் பேசி கற்றுக்கொள்வோம். தாவீது கோலை அல்ல, தூங்கிட்டு இருக்கிறவனை தூக்குற அளவுக்கு அவன் பலவீனமானவன் அல்ல. கோலியாத்தையே ஒற்றையாளாக சந்தித்த அற்புதமான மாவீரன் தாவீது. அப்படிப்பட்ட தாவீதை போல நாமும் இந்த 2025 நாம் தைரியத்தை வளர்த்து கொள்வோம். நாம் வாழ்கிற இந்த பூமியிலே நமக்கு இருக்கிற வேலை இடத்துல இருக்கக்கூடிய சவால்கள் எத்தனை இருந்தாலும் அவைகளின் மத்தியிலே தைரியமாக எதையும் எதிர்கொண்டு காரியங்களை செய்வதற்கு நமக்கு துணிச்சல் இருக்கட்டும். இந்த ஆண்டுல துணிச்சல் இருக்கட்டும். சுவிசேஷம் அறிவிக்கணுமா? ஐயோ, எப்படி நம்ம போய் சொன்னோம், எப்படி எல்லாம் கேட்பாங்களா? நோ, நீ ஏன் உன்னுடைய பலத்தை நம்புற? தேவனுடைய பலத்தை நம்பு. அவர் தானே சொன்னாரு, பரமேறி செல்லும் பொழுது இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போய். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியிலும், அதனால நீ புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவி. எதற்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. நீதியான காரியங்கள் செய்வதற்கு, உண்மை பேசுவதற்கு, நீதிக்காக குரல் கொடுப்பதற்கு நமக்கு பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்க பேசுறது இங்க பேசுற அப்படி நோ, let us stop it. பட் பிரச்சனை என்னன்னா, நம்ம we don't want to offend people. Basically we want to be very nice to everybody. எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு ஒரு டெம்டேஷன் நமக்கு. தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்? இதனால் தான் தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன். எதிரிகளை நேருக்கு நேராக நின்று காரியங்களை விளக்கக்கூடிய தைரியம். அபிஷாய் சொல்லுகிறான், இது அற்புதமான வாய்ப்பு, இந்த வாய்ப்புக்கு அப்புறம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. நீங்க குத்த வேண்டாம், நான் குத்துறேன். சம்டைம்ஸ் இப்படிதான் நமக்கு பிரச்சனைகள் வரும். ஓகே, நான் குத்த மாட்டேப்பா, நீ குத்து. நான் பேச மாட்டேப்பா, நீ பேசு. நான் இதை கேட்க மாட்டேப்பா, நீ கேளு. நோ, நானும் குத்த மாட்டேன், உன்னையும் குத்த விட மாட்டேன். நானும் பேச மாட்டேன், நீயும் பேசாத. தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது ஏன் என்றால், எதையும் நேரடியாக சந்திக்கக்கூடிய மனப்பக்குவம். இந்த 2025 வருஷம் நமக்கு ஒரு சமாதானமான ஒரு வருஷமா இருக்கட்டும். தேவையில்லாத கசப்புகள், தேவையில்லாத வருத்தங்கள், துக்கங்களை சுமந்து 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 நம்ம பலவீனமா மாறி போகாத பிடிக்கு. தாவீதை பார்த்து சவுல் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறுகிறான். தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வது அவனுடைய தகப்பன் அல்ல. தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவனுடைய வீட்டுக்காரவங்க சொல்லல, எதிரி சொல்லுகிறான். கவனிக்கணும், எதிரி சொல்லுகிறான். காலமெல்லாம் கொலை செய்ய துடிச்சு கொண்டிருக்கிற ஒரு எதிரி சொல்லுகிறான் என்றால் நம்ம அறிய வேண்டிய செய்தி என்ன? நமக்கு பிரியமானவங்க நம்மளை பார்த்து நல்லவர் வல்லவர் அப்படின்னு புகழ் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. நான் ஒருத்தனுக்கு நல்லது செய்யறேன், அவன் என்னை பார்த்து நீ நல்லவர்னு சொல்றது முக்கியம் கிடையாது. என் எதிரிகளும் என்னை நல்லவன் என்று சொல்லும் அளவிற்கு என் வாழ்க்கை செவ்வையாய் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான புகழ்ச்சி. அதுதான் இங்கே தாவீது சவுலிடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாவீது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை
நாம் கவனிக்கும் பொழுது ஓகே, அவன் தனக்கு வாய்ப்பு கிடைத்தும் அவன் தண்டிக்கவில்லை. தனக்கு வாய்ப்பு கிடைத்தும் அவன் தீமைக்கு தீமை செய்யவில்லை. சவுல் எத்தனையோ தீமைகளை செஞ்சான் தாவீதுக்கு. ஆனால் தாவீதோ தீமைக்கு தீமையை செய்யாமல், தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்கின்ற ஒரு அற்புதமான பாடத்தை தன் வாழ்க்கையாக பெற்றிருந்தான். ஆகவேதான் சவுலை எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைத்தாலும் அப்பொழுதெல்லாம் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மையே செய்கிறான். அதுதான் உண்மையான தண்டனை. அதைத்தான் இயேசு கூறினார் தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே. உன் சத்துரு பசியா இருந்தால் சாப்பாடு கொடு, உன் சத்துரு தாகமா இருந்தால் தண்ணீர் கொடு. நீ அப்படி செய்வது நிமித்தம் அவன் தலையிலே அக்னி தழலை குவிக்கிறாய். If you want to really punish your enemies, you do good. That's the biggest punishment. எத்தனை அற்புதமான அவனுடைய வார்த்தை, ரைட்? எத்தனை அற்புதமான அவனுடைய வார்த்தை. ஒரு முறை ஜான் எஃப் கென்னடியை பார்த்து அவருடைய அவையில் உள்ளவர்கள் கேட்டார்களாம், மிஸ்டர் பிரசிடென்ட், you have very very many enemies. How are you going to deal with them? உமக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள், எப்படி நீர் அவர்களை கையாள போகிறீர் என்று கேட்ட பொழுது அமெரிக்க பிரசிடென்ட் இப்படியாக சொன்னாராம், என் எதிரிகளையெல்லாம் நான் காலி பண்றேன், என் எதிரிகளையெல்லாம் நான் ஒண்ணுமில்லாமாக்குறேன். எப்படி? பை மேக்கிங் தம் மை ஃப்ரெண்ட்ஸ். என் எதிரிகளையெல்லாம் நான் நண்பராக மாற்றுவதன் மூலம் என் எதிரிகள் எல்லாரையும் நான் தீர்த்து கட்டி விடுகிறேன். காரணம், என் எதிரிகள் எல்லாம் இப்பொழுது என் நண்பர்களாக மாறிவிட்டார்கள். எத்தனை அருமையான ஒரு பார்வை. அதைத்தான் தாவீது இங்கே செய்து கொண்டிருக்கிறான். தன் எதிரிக்கு, தன் காலமெல்லாம் தீமை செய்தவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையான காரியத்தை அவன் செய்கிறான். நன்மை செய்வதே அவருக்கு பழக்கமாயிடுச்சு. சவுலுக்கு மட்டுமல்ல, நாபால் 25ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி வாசிக்கிறோம், வீட்டுக்கு போய் வாசியுங்க. நாபாலும் தீமை செய்கிறான், நாபாலும் துச்சமா பேசுகிறான், நாபாலும் தாவீது செஞ்ச எல்லா நன்மையும் மறந்து போயிட்டான். தாவீது செஞ்ச பல நன்மைகளை நாபால் மறந்து போயிட்டு தாவீதுக்கு ஒரு தேவைன்னு வரும் பொழுது தாவீதை துச்சமா பேசி அனுப்பி விடுகிறான் அவனுடைய வேலையாட்களை. தாவீதுக்கு கோபம் வருகிறது, நியாயமான கோபம், நியாயமான கோபம். புறப்படுகிறார். ஓகே, கிளம்புங்க, இட்ஸ் டைம் டு டீல் வித் திஸ், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். புறப்பட்டு போறார். வழியிலே நாபேலுடைய மனைவி அபிகாயில் சந்திக்கிறார். அபிகாயில் தாவீதை சந்தித்து தரை மட்டும் குனிந்து, தரை மட்டும் வணங்கி, என் கணவன் செய்த தவறு என் மீது வரட்டும், என் கணவன் செய்த துன்மார்க்கமான காரியம் என் மீது வரட்டும், எனக்காக இதை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அபிகாயில் ஒரு அற்புதமான வேலையை செய்வதை 25ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க முடியும். The people who want to make peace. சண்டையை கலப்புறவங்களா நம்ம இருக்கக்கூடாது, சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவங்க, சமாதானம் பண்ணுகிறவங்க எப்படி இருக்கணும்? வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு கிடையாது. அபிகாயில் முன்னே ஓடி வருகிறாள், சேவையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு கழுதையின் மீது சேனம் ஏற்றிக்கொண்டு தாவீது எந்த பக்கம் வராரோ அந்த பக்கம் முன்னே நோக்கி ஓடுகின்ற ஒரு நிலை எதை காண்பிக்கிறது? சமாதானம் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் பர்சனல் சாக்ரிஃபைஸ், இட் இன்வால்வ்ஸ் அவர் டைம், இட் இன்வால்வ்ஸ் அவர் எஃபர்ட்ஸ். எப்பொழுதுமே நம்ம சமாதானத்துக்கு பாத்திரமான, சமாதானத்தின் காரியங்களுக்காக தான் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய எனர்ஜி, நம்முடைய தாளந்து திறமை எல்லாவற்றையும் நம்ம செலவு பண்ணணும். எந்த வகையில ஒரு கலவரத்துக்கு நம்ம காரணம் ஆகக்கூடாது. தீமையான காரியங்களாம் பிரச்சனையாக நேராக டீல் பண்ணுவோம். பைபிளில் ஏசப்பா நமக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்துக்காரோ அது போல செய்வோம், அது போல செய்வோம். நாம நமக்கு பார்வையில் நம்முடைய கருத்தில் எது கரெக்டாக இருக்குது என்று அல்ல. மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றும் வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அபிகாயில், he becomes the peacemaker. சமாதான புறாவாக வந்து அருமையான ஒரு சமாதானத்தை அவள் ஏற்படுத்துகிறாள். பெண்கள், மனைவிமார், சகோதரிகள், உங்களால் பெரிய பெரிய சண்டைகளுக்கு சமாதானம் கொண்டு வர முடியும். பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு,
பெரிய பெரிய சமாதானத்தை உங்களால் கொண்டு வர முடியும், நேரத்திற்கு நீங்கள் காரியத்தை செயல்படுத்தும் போது. ஆண்களும் பெண்களை பார்த்து நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் பார்த்துக்குவேன். நோ, அப்படி அல்ல, அப்படி அல்ல. நாபால் ஒரு துன்மார்க்கமான மனுஷன்தான், பேலியாளின் மகன் என்று அழைக்கப்படுகிறவன் தான். அவனோடும் அபிகாயில் குடும்பத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறாள். அவனுக்கு ஒரு தீமை வரக்கூடாது என்பதற்காக, அவன் மரண ஆக்கினை அடையக்கூடாது என்பதற்காக முன்னே ஓடி வருகிறாள். இவன் செய்த தவறுக்காக அந்த தவறை, தண்டனையை, பாவத்தை தன் மீது போட்டுக்கொண்டு சமாதானம் பண்ணுவதற்காய் ஓடி வருவதைப் போல மனைவிமார்கள் உங்கள் கணவனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், அவருடைய தேவையை தெரிந்து கொள்ளுங்கள். அவசியப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தவறி விடும் பொழுது அவர்களை தூக்கி விடுவர்களாய், அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாய் இருப்பதற்கு, உங்கள் இடத்தை விட்டு இறங்குவதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். தாவீதை சந்தித்து அபிகாயில் பேசுகிறாள். அபிகாயில் பேசுகிற காரியங்கள் தாவீதின் பார்வையிலே சரியாய் தெரிகிறது. அதற்காக தாவீது அபிகாயிலுக்காக நன்றி சொல்லுகிறார் ஆண்டவருக்கு. 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்க முடியும். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழிவாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, பெண்கள், மனைவிமார், தாய்மார்கள் உங்கள் குடும்பங்களிலும் உங்களுடைய உறவுகளிலும் திருச்சபையிலும் சமாதானம் செய்கின்ற ஒரு காரியத்தை, குடும்பத்தை கட்டுகின்ற ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் பெண்கள் கையிலே கொடுத்திருக்கிறார் என்ற வகையிலே நீங்களும் துடிப்புடன் செயல்படுகிறவர்களாய் அபிகாயிலை போல இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். தாவீது, the one who was blessed, அவன் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான்? நல்லதை யார் சொன்னால் கேளு. அதை நான் பொம்பளை சொல்லி நான் கேட்பேனா? சம்டைம்ஸ் நம்ம ஆட்களுக்கு வீராப்பு, நீ பொம்பளை நீ சொல்லி நான் கேட்பேனா? ஏன் சொல்லக்கூடாதா? ஏன் பெண்களும் தேவனுடைய சாயலில் தானே படைக்கப்பட்டிருக்காங்க, பெண்களும் தேவனுடைய பிள்ளைங்க தானே. 1 பேதுருவில் வாசிக்கிறோம், உங்கள் மனைவிமார்களும் உங்களைப் போலவே நித்திய ஜீவனில் பங்கு எடுக்கின்றபடியினால். எந்த வகையில் ஆண்களை விட பெண்கள் குறைந்தவர்கள் அல்ல. தாவீது, போமா உனக்கு என்ன தெரியும், வழிய விடுமா? நோ, சொல்லவில்லை. தாவீது அவ்வளோ பெரிய ஒரு போராளி, அவ்வளோ ஒரு திறமைசாலி, கோலியாத்தை தனியாளாக நின்று சந்தித்தவர். அபிகாயில் சொல்லுகிற வார்த்தையை கேட்கக்கூடிய அளவிற்கு தாவீதின் இதயம் ஒரு குழந்தையின் இதயத்தை போல் இருப்பதை பார்க்கிறோம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், யாரு சொல்லி நான் கேட்க மாட்டேன். நோ நோ. தாவீது சவுலை தண்டிக்கவில்லை. இட் டசன்ட் மீன் தட் சவுல் டிசர்வ்ட். நோ, சவுல் டிசர்விங்கா இருக்கிறான்றதுனால கிடையாது. சவுல் தாவீது சவுலை விட்டுட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு சவுலுக்கு தகுதி இருக்கு என்பது முக்கியம் கிடையாது. கவனிக்கணும், சவுலுக்கு தகுதி இல்லை. அவன் பாவி, துன்மார்க்கன், எதிரி, தேவன் அவனோடு இல்லை. ஏற்கனவே சொல்லிட்டார் தாவீதுகிட்ட. ஓகே, இருந்தும் தாவீது நேரடியாக எந்த தீமையை செய்யாத காரணம் என்ன? லார்ட், யூ டேக் கேர் ஆஃப் தட் பார்ட். அவனை தண்டிப்பது, அவனுக்கு முடிவு கட்டுவதால் நீங்க பண்ணிக்கங்க, அதான் என்ன வேலை, என் வேலை கிடையாது. வேதமாகத்தான் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நீ சும்மா இரு, நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். தேவனுடைய கோபத்துக்கு இடம் கொடு, என் கோபத்துக்கு நீ இடம் கொடு, நீ உன் கோபத்தை காமிக்கணும் அவசியம் கிடையாது. தட் டசன்ட் மீன் தட் நம்ம கோபமே படக்கூடாது, எல்லாத்தையும் பொறுத்தே போகணும். அது அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆணுடைய பிள்ளைகளை நமக்கு அவசியமான கோபம் வரணும். அநியாயத்தை, அக்கிரமத்தை, துன்மார்க்கத்தை பார்க்கும் பொழுது நியாயமான கோபம் வரணும். ஆனால் ஹவு ஐ சேனல் இட், அதுக்கு ஒரு வழியை வச்சிருக்காரு ஆண்டவர். இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் நீ போ, தேவைன்னா 2 பேரை கூட்டிப்போ, அப்படின்னா இன்னொரு 3 பேரை கூட்டிப்போ, சர்ச்சுக்கு சொல்லு. ஆண்டவர் ஒரு அருமையான ஸ்டெப்ஸ் வச்சிருக்காரு. தட் இஸ் த வே. அதுக்கு தான் தாவீது வெயிட் பண்றார். He didn't take the arms in his hands. David protected him
not because that Saul deserved it. Rather, David knew that part is not mine. பழி வாங்குவது ஏன் வேலை கிடையாது, அது அவர் பார்த்துக்குவாரு. பட் அதுக்காக நான் அமைதலாக இருக்க மாட்டேன். பேசுகிறார். என் ஆண்டவராகிய சவுலே, நான் உனக்கு என்ன செஞ்சேன்? நான் உனக்கு என்ன தீமை செஞ்சேன்? நீ ஏன் என்னை விரட்டிக்கிட்டே இருக்கிற? பேசு. எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். நத்திங் ராங். நீ கோபப்படு, ஆனா பாவம் செய்யாத. ஓகே. தாவீது சவுல்ட்ட பேசுகிறார், ரீசன் அவுட் பண்றார். அப்படி ரீசன் அவுட் பண்ற வரிசையில் தாவீதுடைய உண்மையான ஆதங்கம் என்ன? போன ஞாயிற்றுக்கிழமை நான் பிரீஃப் அதை பற்றி சொன்னேன் நான். ரைட். சங்கீதம் 116 நாம் தியானிக்கின்ற வகையிலே தாவீது அனுபவிச்ச எத்தனை பாடுகள், அவைகளை தேவன் எப்படி அவருக்கு உதவி செய்தார், நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்ற வரிசையில் சவுலின் கைக்கு தேவன் நீங்களாக்கி ரட்சித்தார் என்றதை சொல்லி வரும்பொழுது இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். ஓகே. தாவீது என்ன சொல்லுகிறார்? வசனம் 19 ரைட். ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளட்டும். மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. ஓகே. சவுலே சும்மா வாயை மூடிக்கலாம் கிடையாது, பேசுகிறார். சத்தமாக தான் பேசுகிறார். எல்லாருக்குமே செவிகள் கேட்க பேசுகிறார். ஆண்டவர் உன்னை ஏவி இருந்தால் என்னை கொலை செய்ய வேண்டும் என்று அல்லது என்னை வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை ஏவி இருந்தால் நான் செலுத்த வேண்டிய காணிக்கை நான் செலுத்திடுறேன். அல்லது மனுஷர்கள் உன் இதயத்தை ஏவி இருந்தால் அவர்கள் சபிக்கப்படட்டும். ஏன்னா நீ அவங்க பேச்சை கேட்டு விரட்டுறது நிமித்தம் நான் ஊரா ஓடிட்டு இருக்கிறேன், என்னால் ஆலயத்துக்கு வர முடியவில்லை. இது பழைய ஏற்பாட்டின் காலம், கவனிக்கணும். இது பழைய ஏற்பாட்டின் காலம். இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எருசலேமில் உள்ள ஆலயத்தில் அங்க ஆராதிக்கிறதா ஒரு ஆராதனையாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆகவே ஓய்வு நாளிலே தாவீதால் ஆலயத்துக்கு வர முடியாது இருக்கிற ஒரு நிலையை பார்த்து அவர் என்ன சொல்ல வருகிறார்? நீங்க என்ன பார்த்து என்ன சொல்ல வர்றீங்க? கோயிலுக்கு வர்றதுக்கு என்ன பெர்மிட் பண்ணலாம், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? யாரோ ஒரு தெய்வத்தை போய் வழிபடு, எங்கனாலும் சுத்தி கடை, எங்கனாலும் அலைஞ்சு போ அப்படின்றத சொல்லாம சொல்றீங்க. இது எப்படி நியாயம்? இதுதான் தாவீதுடைய புலம்பல். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல் யாரும் ஆணுடைய ஆலயத்துக்கு வருகிறதை தடை செய்கிற வகையில் இருக்க வேண்டாம். தடை செய்கிற வகையில் இருக்குமேயானால் நாம் அவரோட சொல்ற செய்தி என்ன? நீ நாசமா போ, ஆலயத்துக்கு வராது அப்படின்றத சொல்லாம செய்கிறோம். அவ்வளோதான், வேறபடி ஒன்றும் கிடையாது. ஆண்டுடைய ஆலயத்துக்கு யார் வருவதை குறித்து எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ முயற்சி எடுப்போம். ஸோ தாவீது இந்த காரியங்களை சொல்வதற்கு காரணம் என்ன? கவனிக்கணும். தாவீதுக்கு தெரியாதா சவுல் நேரடியாக தன்னை பாய்க்கிறன்றது? தெரியாதா? நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தால் தாவீது என்ன செய்கிறார்? அற்புதமான வார்த்தைகளை பிரசன்ட் பண்றார். சவுல் ஹர்ட் ஆயிடக்கூடாது. அவன் ஒரு பாவி, ஒரு துன்மார்க்கன், ஒரு துரோகி, ஒரு எதிரி. தன் மனைவியை இன்னொருக்கு கட்டி கொடுத்தவன். ஏற்கனவே திருமணத்துல ஒரு பொண்ணை தரன் ஏமாத்தினவன், ரெண்டாவது ஒரு பொண்ணை கொடுத்து அந்த பொண்ணையை இன்னொருத்தனை கட்டி கொடுத்தவன். இப்படி இத்தனை தீமை செய்தவன் கூட என்ன அருமையா டீல் பண்றார் பாருங்க. அவன் ஹர்ட் ஆயிடக்கூடாதான். ஆண்டவர் ஒருவேளை உன்னை இப்படி ஏவி இருந்தான்னா நான் காணிக்கை செலுத்துறேன். ஒருவேளை மற்ற மனுஷர்கள் உனக்கு ஏவி இருந்தா, ரெண்டுமே கிடையாது. தாவீதுக்கு தெரியும், சவுலுக்கும் தெரியும். இதுக்கு நேரடியா நான் தான் காரணம் சவுலுக்கு தெரியும். இருந்தாலும் தாவீதுடைய அப்ரோச் பாருங்க. நம்முடைய வார்த்தைகள், ஒருத்தர் நம்ம கரெக்ட் பண்றது கூட கண்ணியத்தோடு கரெக்ட் பண்ணலாம். ஒருத்தருக்கு புத்திமதி சொல்றது கூட கனிவுடன் சொல்லுவோம். ஒருத்தரை கடிந்து கொள்றது கூட அன்பினால் கடிந்து கொள்வோம். இதைத்தான் தாவீது இங்கே செய்கிறார், சொல்லுகிறார். அதனால் தான் சவுலால் தாவீதை பார்த்து சொல்ல முடிகிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய அணுகுமுறை, ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் இத்தனை இரக்கம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும்.
அத்தனை துன்பத்தையும் அத்தனை துயரத்தையும் அத்தனை கஷ்டத்தையும் கொடுத்த சவுலிடத்திலே தாவீதின் வார்த்தைகளை எத்தனை அருமையான வார்த்தைகளாக இருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் ஒருவேளை உன் மனசை எப்படி கடினப்படுத்தி உன்னை ஏவி இருந்தார்னா, நான் காணிக்கையை கொடுத்துட்றேன். தாவீதுக்கு நல்லா தெரியும் அது உண்மை இல்லை என்று. மக்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லி உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நீ இப்படி என்ன விரட்டுறதாக இருந்தா, let them be cursed. ஆக்சுவலாக சொன்னா you be cursed, நீ சபிக்கப்படுவாயாகன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் தாவீது அப்படி சொல்லவில்லை. என்னை விரட்ட வேண்டாம், போதும், நான் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்ற காரியத்தை தாவீது சொல்லுகிற நிலையில தான், இவைகளின் அடிப்படையில் தான் ஓகே நம்முடைய மூன்றாவது குறிப்பு இங்கே இடம் பெறுகிறது, the blessings. சவுல் கூறுகின்ற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்ட தாவீது, எல்லாவற்றையும் கவனமாய் கையாண்ட தாவீது, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுகிற தாவீது, தன் கருத்துக்களை பரிமாறுவதிலும் கனிவுடன் பரிமாறுகிற ஒரு அற்புதமான மனநிலை. அப்படிப்பட்ட அந்த மனநிலையோடு சவுலிடத்தில் பேசினதுனால தான் சவுலால் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை செய்ய முடிகிறது, நான் பாவம் செய்தேன். சவுலுக்கு எப்பொழுது அந்த உணர்வு வருகிறது? நேருக்கு நேர, வார்த்தைக்கு வார்த்தை, கல்லு கண்ணு, பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி பேசியிருந்தா இந்த வார்த்தை வராது. இவன் செஞ்சதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா செய்கிறாரு. அப்பதான் சவுலுக்குள்ள இந்த உணர்வு வருகிறது, நான் பாவம் செய்தேன். நீங்க யாரையாலும் கடிந்து கொள்ளணும், யாராயாலும் பாவம் செய்யறவங்களுக்கு அந்த பாவத்தை கடிந்து உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா, தாவீது என்ன செஞ்சாரோ எப்படி செஞ்சாரோ அதே போல செய்வது மட்டும்தான் அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்துமே அன்றி, எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்பட்டால் எதுவுமே நடக்காது. இன்னும் மனசு கடினப்படும், இன்னும் காரியங்கள் மோசமாகும், இன்னும் பிரச்சனை பெருசாகும். சவுல், நான் பாவம் செய்தேன். வசனம் 21, என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியினால் இனி உனக்கு பொல்லாப்பு செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்வேன் என்ற அந்த உணர்வு வரத்தக்கதாக தாவீது கவனமாக காரியங்களை கையாள்வது கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால். அப்படி பேசி வருகின்ற வரிசையில் தான் 22வது வசனம், தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே என்னிடத்தில் இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரையும் கையை நீட்ட தான் மனதில்லாதிருந்தேன். அதுக்காக அவன் செய்கின்ற தவறை நான் சுட்டிக்காட்ட மறக்கவில்லை. ஒருவர் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டுவது தவறு அல்ல. ஒரு செய்கின்ற தவறை, அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விலக்கி அவரை மனம் திரும்ப அழைப்பது தவறு அல்ல. ஆனால் அதையே நாம் தீமை வருகிற நிலையிலே நாம் செய்யக்கூடாது என்பதுதான் தாவீதிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே கவனிக்க வேண்டும். கிறிஸ்தவ உலகிலே சில நேரத்தில் சில ஊழியர்கள் பாவத்தில் விழுகிறாங்க, எந்திரிக்கிறாங்கன்றதுக்காக உடனே ஒரு கூட்டம் என்ன செய்யும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மீது தாவீது கை போடவில்லை, ஆகவே கர்த்தர் அபிஷேகம் பண்ணின இந்த ஊழியர்காரரை மீது நீங்கள் எப்படி பேசலாம்? தப்பு, ரொம்ப தப்பு, அது கிடையாது. ஓகே, தவறு செய்தவர்கள் யார் இருந்தாலும் அந்த தவறை அவர்களுக்கு நாம் தன்மையாக அன்புடன் சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. குட்டி சாமுவேல் ஏலிக்கு சொல்ல வேண்டிய கடினமான செய்தியை சொல்லுவதற்கு சாமுவேல் தயங்கவில்லை. காலமெல்லாம் பேதுரு இயேசுவோடு இருந்தவர். அந்த பேதுரு தவறு செய்த பொழுது
ஒரு ஆள்மாறாட்டமான காரியம் செய்த பொழுது நேற்று வந்த பவுல் முகமுகமாய் எதிர்த்தார், பேதுருவை முகமுகமாய் எதிர்த்தார். பட் அவைகள் எல்லாம் எதன் அடிப்படையிலே? அன்பின் அடிப்படையிலே, அன்பின் அடிப்படையிலே. அப்படி செய்வது மட்டும்தான் ஜெயிக்கும், மற்ற விஷயம் தோத்து போகும், தோத்து போகும். தவறுகளை சுட்டி காட்டுவது தவறு அல்ல, ஆனால் அதை எப்படி சுட்டி காட்டுகிறோம் என்பதுதான் முக்கியம். ஏலியினுடைய தவறு, ஏலிக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு, அவனுடைய குடும்பத்துக்கு வர வேண்டிய தண்டனையை 1 to 1 டீல் பண்றாங்க. சாமுவேலும் ஏலியும், குட்டி சாமுவேல், பெரிய தாத்தா ஏலி, 1 to 1 டீல் பண்றாங்க. பேதுரு பண்ண பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, ஒரு திருச்சபை சார்ந்த பிரச்சனை, 10 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆகவே 10 பேருக்கு முன்னாடி தான் பவுல் கடிந்து கொள்ளுகிறார். மாறாக பவுல் பேதுருவை தனியாக கூட்டி போய், பீட்டர் மை சீனியர், உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு அக்யூசேஷன் வந்திருக்கு, சரி பண்ணிக்கங்க, தனியாக கூட்டி போய் சொல்லலை. சம்டைம்ஸ் நமக்கு வரக்கூடிய ஒரு நியாயமான இதை தனியாகவே சொல்லியிருக்கலாமே, ஏன் 4 பேர் முன்னாடி சொல்கிறார்? 4 பேர் சம்மந்தப்பட்டதுன்னா 4 பேர் முன்னாடி தான் சொல்லணும், தனியாக போய் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் பயம் உண்டாகும்படி அனைவரும் முன்பாக கடிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, 4 பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை 4 பேர் இருக்கும் போலதான் பேசணும், அது போய் தனியாக போய் பேசக்கூடாது. நான் உனக்கு மட்டும் நல்லவனா இருக்க விரும்புகிறேன், நோ, அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஓகே, தாவீது ஏன் ஒரு எதிரியினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், மேன்மேலும் பெருகுவாய் என்று சவுல் தாவீதை பார்த்து கூறுவதற்கு காரணம் தாவீதிடத்திலே காணப்பட்ட இந்த அணுகுமுறை, இந்த அன்பின் வார்த்தைகள், இந்த விட்டு கொடுக்கிற தன்மை, தீமைக்கு நன்மை செய்கின்ற குணாதிசயம். முடிவாக சவுலுடைய ஈட்டி தன் கரத்தில் இருக்கிறது, தன் கரத்தில் இருக்கின்ற ஈட்டியை திருப்பி கொடுத்து விடுகிறார். ஒரு வாலிபனை அனுப்பி விடுங்க, ஒரு வாலிபனை ஈட்டியை வாங்கிட்டு போயிட்டோம். ஓகே, ஒரு வாலிபன் தன் ஈட்டியை வாங்கிவிட்டு போகட்டும் என்று சொல்லி தாவீது ஈட்டியை திருப்பி கொடுத்து விடுகிறார். சவுல் அதை வாங்கி கொண்டுதான் இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கூறுகிற வரிசைகளே தாவீதினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நீதி ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. நீங்கள் செய்கிற நீதியை ஒருபோதும் மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. உங்களுடைய நீதி நியாயத்தை நிலைநாட்டுங்கள், அவற்றின்படி வாழுங்கள், அவற்றின்படி ஓடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய நீதிக்கு பலன் கொடுப்பார். சவுல் கூப்பிடுகிறார், நான் பாவம் செய்தேன், நான் புத்தியினமாய் நடந்து கொண்டேன், திரும்பி வா மகனே. பட் தாவீதுக்கு என்ன உறுதிப்பாடு? நீ எனக்கு எந்த ரிவார்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை, என் ஆண்டவர் என் நீதிக்கு தக்கதாய் எனக்கு பலனளிப்பார், என் ஆண்டவர் என்னுடைய நீதிக்கு தக்கதாய் பலனளிப்பார் என்பதை குறித்த உறுதி நமக்குள் இருக்கட்டும். யார் நம்மை தவறாக புரிந்து கொண்டாலும், யார் நம்மை குற்றப்படுத்தினாலும், யார் நம்மை துச்சமாய் நடத்தினாலும், யாருடைய ரிவார்டும் நமக்கு தேவையில்லை. யாரும் நம்மளை புகழ்ந்து பேசணுன்ற அவசியம்லாம் இல்லை. யாரும் நம்மளை 4 பேர்கிட்ட பற்றி நல்லதா சொல்லணும், நாட் நெசசரி. அவனவனுடைய நீதி தேவனால் நிலைநிறுத்தப்படும். அவனவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதான பலனை தேவன் கொடுப்பார். இன்று கர்த்தர் உம்மை என் கையிலே ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் என்று இத்தனை அருமையான காரியங்களை சொன்ன நிலையில்தான் சவுல் தாவீதை வாழ்த்துகிறான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நாம் வேலை செய்கிற இடத்திலே நம்மோடு உடன்பணி செய்கிறவர்கள், நம்மை வெறுப்பவர்களாக கூட இருக்கட்டும், அவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ இயேசுவை நம்பக்கூடியவன், நான் அதை பார்க்கிறேன் என்ற கூடிய சாட்சி நம்மை குறித்து வருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கட்டும். இந்த ஆண்டு நாம் சவுல் தாவீதை வாழ்த்தின வார்த்தைகளின்படி நாம் பெருகுகிற ஆண்டாக இருக்கட்டும், மேலும் மேலும் பலப்படுகிற ஆண்டாக இருக்கட்டும், மேலும் மேலும்
வளருகிற ஆண்டாக இருக்கட்டும். திருச்சபை என்பது ஏதோ பாஸ்டர் தான் பாஸு, மூப்பர்கள் தான் பாஸு, டீக்கன்மார் தான் செய்யணும், அப்படி அல்ல. பாஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய அதே இயேசு தான் உங்கள் ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிறார். மூப்பருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே இயேசு தான் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறார். ஒரே ஆவியானவர் தான் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறார். அன்றியும் நீங்கள் அந்தகாரத்தில் உங்களை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியையும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் என்பது போதகர்களை பார்த்து கிடையாது, மூப்பர்களை பார்த்து கிடையாது, டீக்கனை பார்த்து கிடையாது, ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்தது தான். ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்கார் தான், ஒவ்வொரு விசுவாசியும் மூப்பர் தான், ஒவ்வொரு விசுவாசி டீக்கன் தான். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ரெஃபர்மேஷன், மார்ட்டின் லூத்தர் ஆண்டவர் நமக்கு ரெஃபர்மேஷன் கொடுத்துடைய பிரதானமான போதனை என்ன? The priesthoodship of all believers. The priesthoodship of all believers. அந்த நாளிலே ஒரு நிலை இருந்துச்சு. பாஸ்டர் மட்டும் தான் பைபிள் வாசிக்கணும், பாஸ்டர் மட்டும் தான் பிரசங்கம் பண்ண, வேறு யாருமே பண்ணக்கூடாத நிலை இருந்துச்சு. இன்று அப்படி நிலை அல்ல. அனைவருக்குள்ளும் இருப்பது ஒரே ஆவியானவர் தான். அனைவருக்குள்ளும் இருப்பவர் ஒரே இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி, இந்த இயேசு கிறிஸ்து ராஜா, இந்த இயேசு கிறிஸ்து ஆசாரியன். ஆகவே அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது, அனைவருக்கும் கடமை இருக்கிறது. திருச்சபை கொடுத்த பாரம். தாவீது எந்த ஈட்டியை திருப்பி கொடுத்து சவுலத்திலே கொடுத்தானோ அந்த ஈட்டி சாதாரணமான ஈட்டி இல்லை. 2 முறை தாவீதை கொலை செய்வதற்காக முயற்சி எடுத்த ஈட்டி, 2 முறை தாவீதுக்கு எதிராக எரியப்பட்ட ஈட்டி. அந்த ஈட்டியைத்தான் இப்பொழுது மீண்டும் சவுலிடத்திலே கொடுத்து விடுகிறார். அந்த ஈட்டி தான் இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது இயேசு மரித்தாரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஈட்டியாக அமைந்து இயேசுவினுடைய இதயத்திலே குத்தப்படுவதற்கும் இதே போன்ற ஒரு ஈட்டி தான் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் அறிவதன் மூலம் இயேசு கிறிஸ்து தாவீது பெற வேண்டிய அந்த ஈட்டி எறியை தான் பெற்றுக்கொண்டார். தாவீது மீது எறிய வேண்டிய ஈட்டி இயேசுவின் மீது எறிவதற்கு இயேசு பெற்றுக்கொண்டார் என்பது என்ன சொல்லுகிறது? சக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒருவரின் மீது ஒருவர் ஈட்டியை எறிவது போல் வார்த்தைகளை எறிய வேண்டாம். அது சக தேவனுடைய பிள்ளையின் மீது அல்ல, அந்த தேவனுடைய பிள்ளையை நேசிக்கின்ற இயேசுவின் இதயத்தை பிளக்கக்கூடியவைகளாக இருக்கிறபடியினால் நம்முடைய வார்த்தைகள் கவனமாக இருக்கட்டும், நம்முடைய வார்த்தைகள் அன்பு நிறைந்தவைகளாக இருக்கட்டும், நம்முடைய செயல்கள் அனைத்தும் காயம் கட்டுகிறவைகளாக இருக்கட்டும், காயப்படுத்துகிறவைகளாக அல்ல. இந்த 2025 ஆண்டு நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் நம்மை புகழுகிற ஆண்டாக இருக்கக்கூடாது. அது ஒண்ணுமே கிடையாது, அது ஆசீர்வாத நிலை அல்ல. நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை வெறுக்கிறவர்கள், நம்மை துச்சமாய் நினைக்கிறவர்கள் நம்மை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்ற நல்ல செய்தியை நம்மை பார்த்து கேட்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாவீதை போல் நிறைந்ததாக இருக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நன்றி.